வணக்கம் திரு ராஜேஷ். முதலமைச்சராக இருந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு தமிழக மக்களுக்கும் அவருடைய நினைவுகள் குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள் திரு ராஜேஷ். வணக்கம். அவங்க படம் வெளிவந்த நாள்ல இருந்து நான் அவங்கள திரைப்படத்துல பார்த்திருக்கேன். நான் சினிமால வந்த பிறகு அவங்கள 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நல்லா ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். அவங்க தன்னை உயர்ந்தவர்கள், அவங்க பெரிய பதவியில் இருப்பவர்கள் என்றெல்லாம் பேச மாட்டாரு. நமக்கு இணையாக ஒரு மரியாதை கொடுத்து பேசுவார். நாம உட்கார்ந்த பிறகுதான் அவங்க உட்காருவாங்க. ஷூட்டிங்ல கூட அவங்க சேர் இல்லை நமக்கு அப்படின்னா, நாற்காலி வந்த பிறகு நாம் உட்கார்ந்த பிறகுதான் அவங்க உட்காருவாங்க. அந்த மாதிரி இந்தியர்கள் பண்பாடும் தமிழ் பண்பாடும் மேற்கத்திய பண்பாடும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த கலவையாக நாகரிகத்தின் ஒப்பற்ற ஒரு பெண்மணியாக அவங்க திகழ்ந்தார்கள். இப்பொழுது சாதனை ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்துறது, ஒரு அலுவலகத்தை நடத்துறதே மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு நாட்டையே, இத்தனை கோடி மக்களை உள்ளத்தை கவர்ந்தது மட்டுமல்ல, நாட்டையே அவர்கள் நிர்வகித்தது, இத்தனை முறை முதலமைச்சராக இருந்தது எல்லாம் ஒரு பெண்களுக்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு சாதனை. நடிகர்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மக்கள் தலைவர் இந்தியா. அதுக்கப்புறம் நடிகைகளுக்கு மட்டுமல்ல, திரையுலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அதை விட அவங்களுடைய இறப்பு ஆழ்ந்த ஒரு வருத்தத்தை, அதிர்ச்சி எனக்கெல்லாம் அளித்தது. அவருடைய பேசியதெல்லாம் நினைவுக்கு வந்தது. அது அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, அவரை நேசித்த அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்கு நான் வேண்டுகிறேன். அவர்கள் அதாவது 6-7 மொழிகள் தெரியும், திரையுலகத்தை பற்றி அனைத்து நுணுக்கங்களும் தெரியும், எல்லாமே தெரிந்த ஒரு பெண்மணி, மிகப்பெரிய ஒரு பெண்மணி மறைந்தது மிக சகாப்தம். அவருடைய ரொம்ப துக்கத்தை எனக்கு மேற்கொண்டு பேசுவதற்கு என்னால் இயலவில்லை என்பதை கொண்டு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.